Hi friends, welcome to Nandini Lectures. ஸோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் நம்ம ஆல்ரெடி கார்டீசியன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது பார்த்துருந்தோமா. ஸோ நம்ம ப்ரீவியஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள். ஸோ இப்போ அதோட கண்டினியூட்டி தான் நம்மளோட எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் ஏ கார்டீசியன் பி, ஏ கார்டீசியன் ஏ, பி கார்டீசியன் ஏ. ஸோ இது நம்ம வந்து கார்டீசியன் அப்படின்னு சொல்லிக்கலாம், அதர்வைஸ் நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா கிராஸ் அப்படின்றது சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஏ வேல்யூ பி வேல்யூ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சம்லேயே நமக்கு ஒரு 3 சப்டிவிஷன்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் 2, -2, 3, பி ஈக்குவல் டு செட் ஆஃப் 1, -4. கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னாலே நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ். ஸோ என்னால எவ்வளவு நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத நமக்கு வந்து கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்றது பார்த்திருந்தது. ஸோ இப்போ ஏ கொடுத்துட்டாங்க, தென் வந்து பி கொடுத்துட்டாங்க. இப்ப என்னென்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1 by 1 சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ கார்டீசியன் பி. ஏ கார்டீசியன் பி அப்படின்னாலே என்ன இருக்கு அப்படின்றது பாத்துக்கணும். ஏ ஆர் பி, ஸோ வாட் எவர் இட் இஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க இங்க நமக்கு ஏ. அப்ப ஏவோட வேல்யூஸை ஃபுல்லா ஃபில் பண்ணும். 2, -2, 3 கார்டீசியன் ஆஃப். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு பி. ஸோ பி ஓடது என்னது 1, -4. ஸோ 1, -4. ஆல்ரெடி சொன்னதுதான் கார்டீசியன் அப்படின்னா நமக்கு என்ன பாசிபிள் வேஸ். ஸோ என்னால எவ்வளவு நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றதுதான். ஸோ இப்போ 2, -2, 3 இப்படி ஞாபகம் வச்சுக்கிறத விட கொஞ்சம் ஈஸியா எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆரோ டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்ப நம்மளால வந்து காம்பினேஷன்ஸ் நம்ம ஈஸியா வந்து போட முடியும். ஏ பி, ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு ஏ பி. ஸோ ஏ போட்டாச்சு, தென் வந்து பி போட்டாச்சு. ஏல இருக்க வேல்யூஸ் ஃபுல்லா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க ஃபுல் பண்ண போறோம். 2, -2, 3. நெக்ஸ்ட் என்னது பி. ஸோ பி யோட வேல்யூஸ் எல்லாம் கொடுக்க போறோம். 1, -4. நம்மள ஏ கார்டீசியன் பி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ கார்டீசியன் பி காம்பினேஷன்ஸ் நம்ம எழுதணும், அதாவது எவ்வளவு நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ். ஸோ இப்படி பார்த்து நம்ம எழுதுறத விட ஸோ ஆரோ டயக்ராம்ல போட்டு நம்ம அதை ஃபில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக செய்யும். இப்போ 2வையும் 1ஐயும் நான் காம்பினேஷன் பண்ணுவேன். 2, -4. நெக்ஸ்ட் -2வையும் -4. 3, 1 and 3, -4. ஸோ இப்போ நான் ஆரோ டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. இது ஆக்சுவலி நமக்கு வந்து ஒரு ரஃப் டயக்ராம் மாதிரி. ஸோ நீங்க வந்து இன்கேஸ் ஒரு சம் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க சைட்ல வந்து உங்க ரெஃபரன்ஸ்க்கு போட்டுக்கலாம். 2, 1, தென் 2, -4. 2 வச்சு நம்ம எதையும் வந்து பாசிபிள் வேயா வந்து நம்ம கம்பைன் பண்ணிருக்கோம் காம்பினேஷன்ல. -2, 1, நெக்ஸ்ட் -2, -4. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணியாச்சு காம்பினேஷன்ல எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 3, 1, அதுக்கடுத்து 3, -4. இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஏ கார்டீசியன் பி ஓட ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஏ சால்வ் பண்ணிட்டோம் கார்டீசியன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம பி கொடுத்துருக்காங்க. ஸோ பி எழுதியாச்சு. ஈஸியா நம்ம மெமரைஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக ஆரோ டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ணி நீங்க உள்ள வந்து சொல்யூஷன் எழுதும் போது ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான். நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா ஏ கார்டீசியன் ஏ. ஏ கார்டீசியன் ஏ. ஸோ அப்ப என்ன பண்ணுவோம், என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் எழுத போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ 2, -2, 3 கார்டீசியன். அகைன் நமக்கு என்னதான் இருக்கு அப்படின்னா ஏ தான் இருக்கு. ஸோ 2, -2, 3. ஸோ இப்போ இதுக்குள்ள நம்ம ஃபில் பண்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம ஆரோ டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ இங்கேயும் ஏ தான் வரும் நமக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஏ தான் வரும். அப்ப வேல்யூஸ் இங்க 2, -2, 3. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாசிபிள் வேஸ் கிரியேட் பண்ண போறோம். 2க்கு இந்த 2 வரும், -2 வரும் அண்ட் 3 வரும். அகைன் -2க்கு 2, -2, 3, 3க்கு -2, 2, 3. இப்போ காம்பினேஷன் வே. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் சொல்யூஷன்ஸ் எழுதிக்கலாம். 2, 2, 2. ஸோ 2, 2. நெக்ஸ்ட் 2, -2. 2, -2. நெக்ஸ்ட் 2, 3.
2, 3. இப்போ இது முடிஞ்சு இந்த காம்பினேஷன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? -2, 2. -2, 2. நெக்ஸ்ட் காம்பினேஷன் -2, -2. So -2, -2. -2, 3. Last 3, 2. நெக்ஸ்ட் வந்து 3, -2. அதுக்கப்புறம் 3, 3. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஏ கார்ட்டீசியன் ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட்டீசியன் என்ன கொடுத்துருக்காங்களோ ஏனா ஏ, கார்ட்டீசியன் பினா பி போட்டோம். ஸோ சேம் திங் இங்கே அதே தான். ஏ கார்ட்டீசியன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஏ கொடுத்துருக்கோம். ஸோ கார்ட்டீசியன் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ரைட் சைட் மேபி உங்களோட அந்த ரஃப் டயக்ராம் போடுவோம்ல, ஸோ அந்த டயக்ராம்ல ஆரோ டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணிருங்க. ஏ ஏ அப்படின்றது நான் இது கூறியது. அப்ப ஏ கிராஸ் பினா ஏ கிராஸ் பி. ஸோ ஸ்டார்டிங் போட்டிருந்த மாதிரி. ஸோ ஆரோ டயக்ராம் போட்டு அதோட காம்பினேஷன் எழுதும் போது எந்த வேல்யூஸ் நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா மிஸ் ஆகாது. ஓகே, இப்போ ஏ கார்ட்டீசியன் பி பார்த்தோம், ஏ கார்ட்டீசியன் ஏ பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பி கார்ட்டீசியன் ஏ. பி கார்ட்டீசியன் ஏ. ஸோ எப்பயும் சொன்ன மாதிரி தான் பி கார்ட்டீசியன் ஏ அப்படின்னா முதல்ல என்ன எழுதணும்னாமோ பி எழுதணும். ஸோ பி வந்து 1, -4 கார்ட்டீசியன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வந்து என்ன அப்படின்னா 2, -2, 3. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம கார்ட்டீசியன் எழுதிட்டோம் அப்படின்னாலே ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணிருங்க அப்படின்னா ஆரோ டயக்ராம் போட்டுருங்க. முதல்ல நமக்கு பி, நெக்ஸ்ட் தான் வந்து ஏ. ஓகே, ஸோ பியோட வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 1, -4. ஸோ 1, -4. நெக்ஸ்ட் நமக்கு ஏ வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க 2, -2, 3. ஸோ 2, -2, 3. ஸோ இப்போ நம்ம வந்து பாசிபிள் வேஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆரோ டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம். 1 அப்படின்னா 1, 2, 1, -2, 1, 3. நெக்ஸ்ட் -4, 2, -4, -2, -4, 3. ஸோ இப்போ இந்த காம்பினேஷன்ஸை நம்ம இங்க வந்து ஃபில் பண்ண போறோம். 1 பார்க்கும்போது 1, 2. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 1, -2, 1, 3. நெக்ஸ்ட் காம்பினேஷன் -4, 2. அடுத்து -4, -2, -4, 3. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா பி கார்ட்டீசியன் ஏ. ஸோ பி ஓடது ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஏ ஓடது நம்ம எழுதிட்டோம். ஸோ பி ஏ ஆரோ டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ண போறோம். ஸோ பாசிபிள் வேஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத கிரியேட் பண்ணிட்டு ஸோ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த பாசிபிள் வேஸ் வந்து நம்ம காம்பினேஷன்ஸ்ல எழுதியாச்சு.